எபேசியர் 1 எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 6வது வசனம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வசனம் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசியாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பவுல் யாருக்கு எழுதுகிறார்னா, எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இது நம்மளுக்கும் இன்னைக்கு பொருந்தும். 2வது வசனம் பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் கிருபையும் சமாதானம் வேணும்னா, ரட்சிப்புடைய மேன்மை அதை புரிந்து கொள்ளணும்னா அது கிருபையும் சமாதானம் வேணும். அது யார் தரார்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் தராரு. ஆனால்தான் நடுவில் என்ன சொல்லுவார்னா, ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்னா, உங்களுக்கு பிரகாசம் உள்ள உங்கள் மனக்கண்கள் பிரகாசிச்சா தான் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறார், உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ கிருபையும் சமாதானமும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தராரு. 3வது வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லலை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் எல்லாமே யாருக்குள்ளேருந்து வருதுன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது இந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதங்கள்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏதோ லேண்டு கிடையாது, ஏதோ வீடு கிடையாது. இது ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, சரீர சுகம். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. இதெல்லாம் யார் நம்மளுக்கு தராருனா, பரிசுத்த ஆவியானவர் தான் தராரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சதுனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியான் மூலமாய் நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தான் இந்த இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் உன்னதங்களிலே, இதை நம்ம இந்த உலகத்தில் வாங்க முடியாது. அது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். 4வது வசனம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதமாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை தெரிந்து கொள்கிறார். எதுக்காக தெரிந்து கொள்கிறார்னா, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு. ஏன் அப்படி நம்மளை மாற்றுறார்? ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ தான் நம்ம இன்னைக்கு தமக்கு முன்பாகனா நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமாக இருக்கணும். ஏதோ அவர் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் நான் மட்டும் பாவியாக இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, என்னையும் பரிசுத்தமாக மாற்றுறாரு. ஏதோ ஒரு பரிசுத்தம் கிடையாது, ஏதோ வெளிப்பிரகாரமாக பரிசுத்தம் இல்லை, அன்பில் பரிசுத்தம். அவரும் எப்படி இருக்கிறாருன்னா, அன்பில் தான் பரிசுத்தமாக இருக்கிறார். ஏதோ உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று அவர் செய்யலை. அவர் உள்ளேயும் பரிசுத்தமாக இருக்கிறாரு, வெளியும் பரிசுத்தமாக இருக்கிறார். போன வாரம் சொன்ன பரிசுத்தத்துடைய சாராம்சமே எதுதான்? அன்பு தான். அப்போ 10 கட்டளை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு 4 எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா, நம்ம அவர் அன்பு கூர்ந்தா 4 ஃபாலோ பண்ண முடியும். மித்த 6 எப்படின்னா, பிறனை அன்பு கூர்ந்தா மித்த 6ஐயும் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அன்பு பரிசுத்தம் பரிசுத்துடைய சாராம்சமே அன்பு தான். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்காக தான் நம்மளை உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்கிறார். யார் தெரிந்து கொள்கிறார்னா, இயேசு கிடையாது, பிதா. எப்பயுமே நம்ம யாரிலிருந்து ஆரம்பிக்கணும்னா, பிதாவிலிருந்து தான். டக்குன்னு இயேசுன்னு போயிடக்கூடாது. இயேசு இருக்கிறாரு, இயேசு தான் ரட்சிப்பை உண்டு பண்ணுறாரு. ஆனால் பிதா அதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார். சரி, இன்னைக்கு நம்ம 5வது வசனம் பார்க்க போகிறதில்ல, 6வது வசனம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆர்டராக போகிறோம். கிரேக்க மொழியில் 6வது வசனம் தான் முன்னாடி இருக்குது, 5வது வசனம் அப்புறம் தான் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம 6வது வசனம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஏங்க முன் குறித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தயவுள்ள சித்தம். ஆமென். அவர் சித்தம், அவர் தயவு, அதனால தான் என்னை முன் குறித்தார். எப்படி முன் குறித்தார்னா,
நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். சுவிகார புத்திரரானா என்னதுன்னா சொந்த பிள்ளை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆயிட்டோம். சொந்த பிள்ளைகள் ஆகும்படி முன்குறித்தார். சரி, முன்னாடி நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம்னா, தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதமாக இருப்பது அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அங்கே தெரிந்து கொள்கிறாருன்னு போட்டிருக்கு, தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன் குறித்திருக்கிறார். இந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் என்னது? முன் குறித்தாருன்னா என்னது பாருங்க. நான் இப்போது இந்த புக் எடுக்கணும்னு நான் மைண்டில் யோசிச்சிட்டேன். இப்போ இதை எடுக்கிறேன், முன் குறிச்சிட்டேன், இப்போது தெரிந்து கொள்கிறேன். இப்போ முன் குறிக்கிறதுனா என்னதுன்னா மைண்டில் யோசிச்சாச்சு. தெரிந்து கொள்வது என்னன்னா எடுக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ முன் குறிக்கிறதுனா ஃபஸ்ட்டில் வரணும், ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டில் வருது? நம்மளுக்கு கேள்வி வராது பாருங்க. நம்ம யோசிக்கணும், எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது ஏன் முன்னாடி வந்திருக்கு, முன் குறிக்கிறது அதுக்கப்புறம் வந்திருக்குன்னா, இவர் யாருக்கு எழுதுறாருன்னா எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறார். இதில் நிறைய ஜனங்க எப்படின்னா புறஜாதிகளாக இருக்கிறாங்க, நிறைய பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைகளாக இருக்கிறதுனால, புறஜாதிகளாக இருக்கிறதுனால அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருனா, நீங்கள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னா குற்றம் இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டே இந்த பரிசுத்தத்தை முன்னாடி கொண்டு வரார். இன்னைக்கு கூட நிறைய சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பாவி. கேட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டால் எப்படிங்க பாவியாக இருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டாலே மாற்றப்பட்டுட்டீங்க, நீங்கள் பரிசுத்தவான். பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க, நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் பாவி இல்லை. நீங்கள் பாவின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஏன் அது பாவின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய நீதியை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் அவருக்கு முன்னாடி போகவே முடியாது. எப்படி போகிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையுமா இருக்கா. ஆங்கிலத்தில் டங்க்குன்னு வருது. டங்க்குன்னா என்னதுன்னா கழிவு. அப்போ நம்ம நீதி எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருக்குது. நம்மளால் அவர் கிட்ட கூட போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு பிதாவோட ஒப்புரவாக்கிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் சொல்லாதீங்க, நான் பர்ஃபெக்ட்டுங்க, நான் சபைக்கு வரேங்க, நான் சர்ச்சுக்கு வரேங்க, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், 10 கட்டளையில் எல்லாத்தையுமே செய்கிறேன். இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பிஷப்பும் பர்ஃபெக்ட் கிடையாது, கார்டினலும் பர்ஃபெக்ட் கிடையாது, பாஸ்டரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பர்ஃபெக்ட் ஆகிருக்கிறோம். இப்போ யோசிக்கணும். நல்லா பாடுறோம், கிருபையே உங்கள் கிருபை தான் ஆண்டவரே, நான் எதுவும் பெருசாக செய்யலை, உங்களுடைய ரத்தம் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறது. அப்போ ஏன் தெரிந்து கொள்கிறார் இந்த ஃபஸ்ட்டில் வைக்கிறாருன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறார். இன்றைக்கி நான் உங்களையும் என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் பரிசுத்தவான், அதனால் போல்டாக இருங்க. பிசாசு சொல்லலாம், நீ பாவி, அப்போ செஞ்ச பற்றியா? இல்லை, நான் என் நீதியை சார்ந்தில்லை, அவருடைய நீதியை சார்ந்திருக்கிறேன். அப்போது இதை ஏன் ஃபஸ்ட்டில் வைக்கிறாருன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டில் வைக்கிறார். அப்போது நம்மளை முன் குறித்த நோக்கமே என்னதுன்னா நம்மளை சூஸ் பண்ண நோக்கமே என்னதுன்னா நம்ம பிள்ளைகள் ஆகணும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சொந்த பிள்ளைகளாகும்படி முன் குறித்தார். அப்போ ஏன் நம்மளை அவர் மைண்டில் முன்னாடி வச்சாருன்னா, இவன் என்னுடைய பிள்ளையாக மாறணும். எப்படி மாறணும்னா சொந்த பிள்ளையாக மாறணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தம் வருது, அதுக்கப்புறம் தான் பாவ மன்னிப்பு வருது, அப்புறம் தான் எல்லாமே வருது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா நம்ம பிள்ளை. அப்போ நம்ம தகப்பனாக இருக்கிறார்,
நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். லூயா, இது எப்பவுமே நீங்கள் மைண்டிலேருந்து எடுத்துடக்கூடாது. சரி, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இதில் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அடாப்ஷன், தத்தெடுப்பு, அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க தமிழ் மொழிபெயர்ப்பில். ஆங்கிலத்திலலாம் அந்த அடாப்ஷன் வருது, கிரேக்க மொழிலையும் அடாப்ஷன் இருக்குது, எல்லா டிரான்ஸ்லேஷன்லேயும் அடாப்ஷன் வந்திருக்கு. ஆனால் தமிழில் மட்டும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆட் பண்ண போகிறோம்? ஓ, எதுவும் மாற்றக்கூடாதுன்னு போட்டிருக்கே வசனத்தில். இல்லைங்க, மனுஷங்க தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, மிஸ்டேக் வரதான் செய்யும். சரி, இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அந்த அடாப்ஷன் வார்த்தை, having predestined us unto adoption as sons by Jesus Christ to himself according to the good pleasure of his will. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அடாப்ஷன் அந்த வார்த்தை வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த இடத்துல அடாப்ஷன், அந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வரல. ஆனால் இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ள நம்மை முன்கூட்டியே நியமித்தார். இலங்கை மொழிபெயர்ப்பில் உள்ள பாருங்க, அந்த வார்த்தையை, தத்தெடுக்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் வாசிக்கிறேன், முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ள நம்மை முன்கூட்டியே நியமித்தார். ஏன் இந்த வார்த்தையை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னதுன்னா, தத்தெடுத்து கொள்றதுன்னா என்னது? உங்களை பொறுத்த வரைக்கும் தத்தெடுக்கிறதுனா என்னது? சொந்தமாக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தத்தெடுப்புனா என்னதுன்னா, அவன் ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் இல்லை, அவங்க அம்மா அப்பா கூட ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் இல்லை. ஏன்னா அவன் வேற ஒருத்தவங்களுடைய பிள்ளைய இவங்க வளர்க்குறாங்க. ஆனால் இது அந்த அர்த்தத்தை இது சொல்லலை பாருங்க. இது யார் பயன்படுத்துவானா, ரோமர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தத்தெடுத்து, இந்த அடாப்ஷன், இந்த வார்த்தையை ரோமர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த முழு வேதாங்கமத்திலே இந்த வார்த்தை யார் பயன்படுத்தி இருக்கிறான்னா, பவுலை தவிர வேற யாரும் பயன்படுத்தலை தத்தெடுக்க இந்த வார்த்தையை. எப்படிங்க பவுலுக்கு இந்த வார்த்தை தெரியும்? பவுல் ரோமரா? அவர் ரோமன் கிடையாது, அவர் யூதன். பவுல் யூதன். இயேசு யாரு? யூதன். அப்போ பவுலுக்கு எப்படி இந்த வார்த்தை தெரியும் அப்படின்னா, பவுல் எங்கே பிறக்கிறாருன்னா, ரோமில் பிறக்கிறாரு. ஆனால் எப்படி பிறக்கிறாருன்னா, யூதனாக பிறக்கிறார். ரோமில் பிறந்ததுனால ரோமர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் அவருக்கு தெரியும். பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவருடைய எல்லா கல்ச்சரு, பேக்ரவுண்டு எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே வாழ்கிறார். இன்றைக்கி நம்ம இங்கே வாழ்கிறதுனால நம்மளுக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம்லாம் தெரியுது. ஃபாரினராக இங்கே வாழும் போது அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஏன்னா இங்கே வாழ்கிறதுனால. அதே போல் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் யூதனாக இருக்கிறார், ஆனால் ரோமில் பிறக்கிறாரு. அதனால் அந்த அடாப்ஷன், அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னது? இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னதுன்னா, இது ஒரு சட்டபூர்வமான சொல். சட்டபூர்வமான சொல்னா, இப்போ நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, அதான் நிச்சயம். அப்போ அது ஒரு சட்டபூர்வமான ஒரு சொல். அதே போல் ரோமர்களுடைய கலாச்சாரத்தில் இந்த அடாப்ஷன், இந்த தத்தெடுக்கப்பட்ட வார்த்தையும் ஒரு சட்டபூர்வமான ஒரு சொல். எப்போ அதை பயன்படுத்துவாங்கன்னா,
பையன் குறிப்பிட்ட வயசு வரும்போது, பையன் ஒரு பெரிய பையனாக ஆன உடனே அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எஜமானன் அவர் என்ன பண்ணுவாருன்னா, பையனை கூட்டிகிட்டு வந்து இவனை நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்லுவாரான். தத்தெடுக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, என் சொத்துக்கு எல்லாம் இவன் தான் இனிமே சுதந்திரவாளி. இன்னொன்று சொல்கிறேன், அவனை பார்த்து என்ன சொல்கிறதுனா, இனிமேல் நீ தான் எல்லாமே. அது அப்போ எல்லாரும் முன்னாடியே கொண்டு வந்து தத்தெடுக்கிறார்னா அவனுக்கு உரிமைகள் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. ஏதோ சொத்துடைய வாரிசுனா இனிமேட்டு எல்லாரும் யாருக்கு சல்யூட் போடுவாங்க? பையனுக்கு தான் வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? பையனுக்கு தான் சல்யூட் போடுவாங்க. அப்போது தத்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னா ஒரு சட்டப்பூர்வமான சொல். சரி, பவுலியா இங்கே பயன்படுத்துகிறார், அதான் நம்ம கேள்வியே. நம்ம இன்னைக்கு பிள்ளைகளாக மட்டும் ஆகலை, இன்னைக்கு நம்மளுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, பிதா என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் என் சொத்துக்கு எல்லாம் நீ தான்டா சுதந்திரவாளி, நீ தான் எல்லாமே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கலாம். இன்னும் இங்கே அழகாக விளக்கியிருக்கிறார் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ஓகே, நான் வாசிக்கிறேன் திருப்பியும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், பவுல் சொல்கிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. என்னன்னா, அடிமை என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனால் போய் தான் ஆகணும், சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அடிமைக்கும் பையனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லுது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடியே தத்தெடுக்கிற வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் என்ன பண்ணுறான்? தகப்பன் சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுறான்னா அவனும் அடிமையாக இருக்கிறான், அவனும் என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் கீழ்ப்படுகிறான். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அது போலவே நம்மளும் என்ன இருந்தோம்னா, சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்வதற்கு தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளும் எப்படி இருந்தோம்னா, அடிமையாக சொல்கிறதுக்கெலாம் கீழ்ப்படிஞ்சுன்னு அவங்க கூடயே சேர்ந்து இருந்தோம். ஆனால் என்னைக்கு இயேசு சிலுவைக்கு போனாரோ அன்னைக்கு நம்ம அடிமைகளாக இல்லை, நம்ம பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். இன்றைக்கி அடிமை என்ன பண்ணுறான்னா சல்யூட் அடிக்கிறான். ஏன்னா இனிமேல் அவன் தான் சொத்துக்கு சுதந்திரவாளி. இனிமேல் அடிமை போகும்போது ரொம்ப பயப்படுறான். பார்க்கும் போது இயேசு என்னைக்கு சிலுவைக்கு போனாரோ பிசாசுக்கும் மேலே நம்மளை உயர்த்திட்டார். இன்றைக்கி அவங்களை பார்த்து சல்யூட் அடிக்கணும். நீங்கள் என்னன்னா பிசாசு பிரதர், எப்போ பார்த்தாலும் அஸ்தாவி பிரதர். ஏங்க, அவர் உங்களை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்திட்டார். இயேசுவை உயர்த்திட்டார்னா இயேசுவோட கூட நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு பிசாசு பார்த்தாலும் பயப்பட தேவையில்ல பாருங்க, அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ நீங்கள் பிள்ளைகளாக மாறிட்டீங்க, தத்தெடுக்கப்பட்டவர்கள்.
ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தத்தெடுக்கப்பட்டவர்கள். ஏதோ பிள்ளைய கிடையாது, ஏதோ பிள்ளை மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு எப்படி மாறிட்டிங்கன்னா, என் சொத்துக்கு எல்லாம் நீ தான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. பிதா உங்களை பார்த்து அப்படி சொல்றாரு, என் சொத்துக்கு எல்லாம் நீ தான்டா. அல்லேலூயா. அதை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம். படித்தேன் இன்னும் அதிகமாக படித்தேன். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தகப்பனெல்லாம் சொல்கிறேன், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் அவர் இருக்கிறார். அவருடைய சொத்துக்கு நீங்கள் தான் சுதந்திரவாளி. இன்னைக்கு ஒன்றும் இல்லை பிரதர், காசு இல்லை பிரதர், இதெல்லாம் சொல்லாதீங்க. செத்தாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. லாசரு ஒருத்தர் தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் தான். லாசரு என்ன பண்ணுறான்னா, லூக்கால 16ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 19-31 வாசிக்க தேவையில்ல. லாசருன்னு ஒருத்தர் தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் தான். இவன் லாசரு ஏழை, ஐஸ்வர்யவான் ரொம்ப பணக்காரன். ஆனால் லாசருக்கு தெரியல அவன் யாருன்னு. ஆனால் செத்த உடனே தான் தெரியுது அவன் எங்கே போய் படுக்கிறான்னா, ஆபிரகாமுடைய மடியில் படுக்கிறான். இன்னைக்கு உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ராஜாக்கள், பிதாவுடைய பிள்ளை, அண்ட சராசரங்க அவர் அதிபதினா நானும் அதிபதியாக இருக்கிறேன். நீங்கள் குட்டி தேவர்கள். தேவன் கிடையாது, குட்டி. சிங்கம் குட்டி போட்டால் சிங்க குட்டி தான். நீங்களும் தேவ குட்டியாக இருக்கிறீங்க. ஆனாலும் வெளியே போகும்போது எதை பார்த்தும் பயடாதீங்க. நல்லா கெத்தா, நீட்டா, ஸ்டைலா அப்படி போனோம். ஏன்னா நீங்கள் ராஜாக்கள். ஹெவன்லி ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லுது, யுவர் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுது. அப்போ கொஞ்சம் எப்படி போனோன்னா, ஸ்டைலாக போனோம், கொஞ்சம் கெத்தாக போனோம், கொஞ்சம் நீட்டாக போனோம். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. உங்களை எதுவும் செய்ய முடியாது. எலுமிச்சம்பழம் வச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. உங்கள் வீட்டு முன்னாடி கயிறை கட்டினா கூட ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தகுடு வச்சா கூட ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தினார்னா உங்களையும் உயர்த்தியிருக்கிறார். 1 யோவான் 3:1 சொல்லுது, வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், அவருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சோம். ஆனாலும் பின்தொடர்ந்து ஆனாலும் தொடர்ந்து நம்மளை நேசித்தார். எவ்வளோ பெரிய அன்பு. நல்லா கடவுள் செஞ்சால் மட்டும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டதுக்கப்புறம் திருப்பியும் அவருக்கு விரோதமாக பண்ணுறோம். திருப்பியும் அவர்கிட்ட போகிறோம், எதனா தேவை வருமோ திருப்பியும் அவர் செய்கிறாரு. ஏன்னா புள்ள நீங்கள் அப்பாவாக இருக்கிறார். என்ன தான் தப்பு செஞ்சாலும் நீங்கள் புள்ள தான். புள்ளையை விட்டு கொடுப்பாங்களா அப்பா அம்மா? அப்பா விட்டே கொடுக்க மாட்டார், ஏன்னா புள்ள. அதே போல தான் அவரும் இந்த பொல்லாதவர்களாக நீங்கள் நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது அவர் பிரம்மாண்டமான தேவன், பிரம்மாண்டமான தகப்பன், உலகத்துக்கே அவர் தகப்பனாக இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள். நம்மளை ஏதோ பிள்ளைகளாக மட்டும் மாற்றலை, நம்மளுக்கு அதிகாரங்களை கொடுத்து, நம்மளுக்கு ரைட்ஸை கொடுத்து, நம்மளுக்கு சில உரிமைகளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாருன்னா சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். என்னுடைய பிள்ளை, என் சொத்துக்கு எல்லாம் நீ தான், எல்லாமே நீ தான். சரி, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்ம ஆயிட்டதுனால சில சலுகைகளும் நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்ன சலுகைன்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தினல் 2:17 வாசிங்க.
இங்கே பிள்ளையாக நீங்கள் ஆனதுனால பரலோகத்துக்கு நீங்கள் என்ட்ரு ஆகும் பொழுது உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பொக்கே கொடுத்து வரவேற்பாங்களாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடுவான். ஜெயம் கொள்ளுவதற்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். இந்த வெண்மையான குறிக்கல்லை யார் பயன்படுத்துவான்னா ஏன்ஷியன்ட் உலகத்தில் அவங்க பயன்படுத்துவாங்க இந்த வெண்மையான குறிக்கல். அது ஏன் பயன்படுத்துவாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்காக. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு பொக்கே கொடுப்பாங்களே. இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா நம்ம உலகத்தில் பொக்கே கொடுக்குறோம். அதே போல் அந்த ஏன்ஷியன் உலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த வெண்மையான இந்த குறிக்கல்லை கொடுப்பாங்க. அதே போல் இங்கே சொல்கிறாரு, அந்த கல்லின் மேல் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை கொடுத்து அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகனை அன்றி வேறு ஒருவனும் அறியப்படாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இப்போ பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுப்பாங்க, ஒரு கல்லை கொடுப்பாங்க. அந்த கல்லில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு புதிய பெயரை இருக்கும். இன்னைக்கு ஏதோ அம்மா அப்பா முனுசாமி கந்தசாமின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு நியூ நேம் ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப இந்த மாதிரி பேர்லாம் இருக்காது. கருப்பன், முருகேசன் அது மாதிரிலாம் இருக்காது பாருங்கள். அங்கே சூப்பரான பேர் பிதா நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. எப்படி கொடுக்க போகிறாருன்னா பொக்கே வச்சு நிற்க போகிறாரு. பொக்கையில் அந்த கல்லில் நம்மளுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறோம். நான் ஏதோ சொல்லலைங்க, ஏதோ நான் இமேஜினேஷன் பண்ணலாம் சொல்லலை. இது வெளிப்படுத்தல இருக்குது, பைபிளில் இருக்குது. பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்குன்னா இது ஒரு சலுகை. 2வது சலுகை பாருங்கள், நீங்கள் தேவ பிள்ளை ஆகிட்டீங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம்ம படித்த வசனம் சொல்லு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவிகாரம். இன்னைக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம்னா சொந்த பிள்ளை. சலுகை என்னதுன்னா நம்ம சொந்த பிள்ளைகளாய் மாறிட்டோம். 3வது வசனம், 3வது சலுகை என்னதுன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரமும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இன்னைக்கு சலுகை என்னதுன்னா தேவ பிள்ளைய ஆனதுனால இன்னைக்கு பரலோகத்துடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் நாம் மாறிவிட்டோம். பாருங்க, ரோமர் புஸ்தகம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது, ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது, விசுவாசனாலே கிடைக்குது. ஆனால் எபேசியர் புஸ்தகம் என்னன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மேன்மை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய மேன்மை தான் நம்ம அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம். தேவதூதர்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா சிக்கன் எடுத்து வைக்க போகிறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டோன்னா இதுதான் ஸ்டாண்டர்டை. நம்ம உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் ஏதோ இந்த உலகத்தில் இல்லை, உன்னதத்தில் என்ன அங்கே உட்கார வச்சு இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லே அப்படி பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அப்போ அங்கே அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கம் வகிக்கிறோம் பாருங்கள். இங்கே அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க என்னன்னா பாதி பேர் யூதர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே, அவங்க தான் இஸ்ரவேலர், அவங்கள தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் புறஜாதிகளை ஒரு ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருனா, பவுல் என்ன பண்ணுறாருனா இப்படிலாம் எழுதுறார். நீங்கள் தேவனுடைய வீட்டில் ஆகிட்டீங்க. என்ன பண்ணுறாருன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரு. நீ புறஜாதி இதில், நீ தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்ட. ஆமென்.
உங்களை நீ ஒதுக்குறாங்களா வீட்டிலலாம்? நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ குடும்பத்தில் இருக்கிறீங்க. அதை நினச்சி பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு கேரண்டி என்னது? இதுக்கு உத்தரவாதம் என்னது? இன்றைக்கி நான் எப்படி இன்றைக்கி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 4லிருந்து 7 வாசிக்கலாம். இன்னைக்கு கேரண்டி என்னதுன்னா, இன்னைக்கு உத்தரவாதம் என்னதுன்னா, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்களில் இருதயங்களில் அனுப்பினார். இன்னைக்கு கேரண்டி என்னதுன்னா, இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதான் கேரண்டி. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 24/7 திருப்பியும் இயேசு வர வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. இப்போ உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு முதற் பலனை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துட்டார். இதுதான் உனக்கு முன்ருசியே. இன்னைக்கு முன்ருசியே என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தான். அதை வச்சே நீங்கள் நம்பலாம், எனக்கு புதிய பேர் கொடுக்க போகுது, நான் குடும்பத்தில் வரப்போகிறேன், நான் அவருடைய பிள்ளை ஆகிட்டேன், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அந்த யோவான் 3:34 வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் யாருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்னா, இயேசுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். எப்போ கொடுத்தார்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இயேசு கொடுத்தாரு. இப்போ இயேசு போயிட்டதுக்கு அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுக்கு அவருடைய குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரோ, இன்னைக்கு அதே போல் நம்ம புத்திரனாய் நம்ம குமாரனாய் மாற்றப்பட்டதுனால நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு யாருங்க? நம்மளுடைய மூத்த அண்ணன், அப்பாவுடைய பிள்ளை, ஆதாமுடைய பிந்தின ஆதாம் யார் வந்தா? இயேசு வந்தார். இன்னைக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்தவர்கள். அப்போ நம்முடைய மூத்த அண்ணன் யாரு? இயேசு. அப்போ நம்ம யாரு? இயேசுக்கு தம்பி. இப்போ இயேசுக்கு அவருடைய ஆவியை கொடுத்தாருன்னா, அதே போல எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பாங்க, பிள்ளைங்க, என் அண்ணங்க. புரியுதாங்க? அப்போ என் அண்ணன் யாரு? இயேசு தான். நான் இயேசுடைய தம்பி. அப்போ அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாள்னு எனக்கும் கொடுத்துருக்கிறார். எங்கே போய் சேர்க்கிற வரைக்கும்னா, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் இருப்பார் என் கூடயே. அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, ஆவியின் முதற் பலன் ஒரு முன் ருசி யார் வந்துட்டா?
பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு இன்னைக்கே புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். எப்படின்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் எப்படி ஆக போகிறோம்னா ஃபுல்லாக ஆக போகிறோம். மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. ஒரு நாள் எப்படின்னா மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஒரு நாள் அவருடைய பிள்ளையாக ஆக போகிறோம். அது என்னைக்குன்னா பரலோகத்துக்கு போகும் பொழுது அன்னைக்கு நம்ம புத்திர சுவிகாரத்தின் ஆவியை புத்திரர்களாய் மாறுவோம். இன்றைக்கி நம்ம முன்ரோசியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருங்க. கடைசியாக ஒரு சலுகை என்னதுன்னு பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறீங்க. உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா. இன்றைக்கி என்ன பண்ணோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டிருக்கோம், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான்ப்பா நியாயம் தீர்க்க போகிற. அதுக்கப்புறம் பாருங்கள், தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா. அப்போ நம்ம எப்படி ஆக போகிறோம்னா தேவதூதர்களே நியாயம் தீர்க்க போகிறோம். தேவனோடு இருந்த தேவதூதர்கள் நான் சொல்லுங்கள், சில தேவதூதர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். அந்த தேவதூதர்களை நம்ம தான் நியாயம் தீர்க்க போகிறோம். நீ புத்திரன்னா அதான் அடிமைலாம் சல்யூட் பண்ண போகுது நம்மளுக்கு. இன்னைக்கு பிசாசு பெருசாக பேசாதீங்க. பிசாசு நம்மளுடைய காலின் கீழே. அதனால தான் பாடுறோம், காலின் கீழே, காலின் கீழே, காலின் கீழே, சாத்தானின் காலின் கீழே. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிசாசு பண்ணிச்சு பிரதர், பிசாசு அதை பண்ணிச்சு பிரதர், பிசாசு என் குடும்பத்தில் இதை கொண்டு வந்துட்டான் பிரதர். நான் சொல்கிறேன், பிசாசு காலின் கீழே. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா நியாயம் தீர்க்க போகிறீங்க. யாரை நியாயம் தீர்க்க போகிறீங்கன்னா ஈவில் ஏஞ்சல்ஸை நியாயம் தீர்க்க போகிறீங்க. வீழ்த்தப்பட்ட தேவதூதர்களை நியாயம் தீர்க்க போகிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீர்கள். பிள்ளைனா என்ன பண்ணுவார்னா, எப்பா நான் பண்ணுற வேலையை நீயே பண்ணுப்பா, நான் தான் செய்யணும், ஆனால் என் பிள்ளை செய்யட்டும். அப்போ உங்களை அப்படி தான் வச்சுருக்கிறார். நீங்கள் ஏதோ பிள்ளைகளாக மட்டும் மாறல பாருங்கள். இன்றைக்கி அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், சில தரங்களை கொடுத்துருக்கிறார், சில உரிமைகளை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பிள்ளை, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. இன்றைக்கி நீங்கள் அடிமை கிடையாது, பிள்ளை. சரி, நம்ம கடைசி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஃபுல்லாக வாசித்து முடிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய வில்லே, அவருடைய சித்தமே என்னதுன்னா ஏதோ பாவ மன்னிப்பை கொடுக்கறது கிடையாது, ஏதோ ஒப்புரவாக்குறது கிடையாது, ஏதோ சரீர சுகம் கிடையாது. அவருடைய தயவுள்ள சித்தமே என்னதுன்னா நான் அவருடைய பிள்ளையாக மாறணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்தார். இயேசுவின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா பிள்ளையாகும்படி முன் குறித்தார். முன்னாடியே வச்சுட்டார் மைண்டில். உலகம் தோன்றுவதற்கு இப்போ கிடையாது. நீங்கள் பாவம் செஞ்சதுனால இயேசு சிலுவைக்கு போனால் அவர் அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுவோன்னா, யாருன்னா வந்துட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு செய்வோம். உங்களை மாதிரி அவர் கிடையாது. அவர் வித்தியாசமானவர். அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணுறவர். இப்போ முன்கூட்டியே என்ன பண்ணுறாருன்னா உங்களை முன் குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரிந்து கொள்கிறார், அதுக்கப்புறம் தான் பரிசுத்தமாக்குறார், அதுக்கப்புறம் தான் நீதிமானாக மாற்றுகிறார், அதுக்கப்புறம் தான் ஒப்புரவாக்குறார். முன்னாடி நோக்கணும்னா நீங்கள் பிள்ளை. இன்றைக்கி நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. எப்போ தப்பே செஞ்சாலும்
ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைன்னு போயிடுங்க. அவர் உங்களை பாவங்களை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்னா, இயேசுடைய ரத்தத்தின் மூலியமாய் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அதே ஒரு தைரியத்தோடு ஏஞ்சி நிற்போம். கெத்தா ஏஞ்சி நில்லுங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவரை உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நிறைய நேரத்தில் நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இப்படி எங்கள் பேச்சை மாற்றுறோம். நாங்கள் பிள்ளையாக மாறப்பட்டிருக்கிறோம். சில உரிமைகள் எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த தைரியத்தில் நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை எதனா ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவரே, எங்களை மன்னிக்கிற தகப்பனாக நீர் இருக்கிறீர். எங்களை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை ஏற்றுக்கொள்வீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே பழுதற்ற பலியை நீர் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு உணர்த்துவீராக. எங்களுடைய நீதியில் நாங்கள் வாழவில்லை. எங்களுடைய தகுதியின் அடிப்படையில் நாங்கள் வாழவில்லை. எங்களுடைய பலத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நீதியினால் நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. எங்களுடைய பர்ஃபெக்ஷனை யார்கிட்ட இருந்து வருதுன்னா இயேசு கிட்ட இருந்து தான் வருதாப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் உண்மை அதிகமாய் விசுவாசிக்க, இன்னும் அதிகமாக உண்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் நடத்துவீராக. என்னை பலப்படுதல் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய இவர்களுக்கு பலன் உண்டு அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்னு சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.